வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது ரிலீஸ் 6ல லேட்டஸ்டா வந்திருக்க ஒரு அப்டேட் எஃபர்ட்லெஸ் பல்க் அண்ட் கன்சாலிடேட்டட் என்ட்ரிஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ், ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்காக இருக்கட்டும், அல்லது ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் அல்லது ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட், அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து டைரக்டா என்ட்ரி பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் இனிமே அவங்க மேனுவலா ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டைரக்டா நம்ம போர்ட்டல்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை நம்ம டைரக்டா நாம டேலில என்ட்ரி பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி செஷன்ல நாம இம்போர்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இம்போர்ட் அப்படிங்கிறது சிம்பிளி அந்த டேட்டாவை டேலில நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோமே தவிர ரெக்கார்டிங்ஸ் அல்லது என்ட்ரினா பண்றது கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அப்படி இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா போர்ட்டல் டேட்டா இப்ப நீங்க பாக்குற ஸ்கிரீன்ல எந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகுதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இப்படி ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகக்கூடியது எல்லாமே போர்ட்டல் டேட்டா அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி ஜிஎஸ்டிஆர் 2A 2B ரீகான்சிலேஷன் பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு ஓவரால் ஒரு கிளாரிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டேலியில அட் த சேம் டைம்ஸ் என்டையர் டிரான்சாக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி பல்கா நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஒரே ஒரு டிரான்சாக்ஷனை மட்டும் என்டர் பண்ணி நீங்க ஒரு தனி வவுச்சராகவும் ரெக்கார்ட் பண்ண முடியும். மல்டிபிள் டிரான்சாக்ஷனை செலக்ட் பண்ணி அது ஒரு பர்டிகுலர் வவுச்சராகவும் நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். சோ அப்ப இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே அந்தந்த டேட்டா பேஸ் பண்ணி தனித்தனி வவுச்சரா தான் ரெக்கார்ட் ஆகும். கன்சாலிடேட்டடாவும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு ரெண்டு ஷார்ட்கட் கீ, F7 Alt F7 கிரியேட் வவுச்சர் ஆர் மல்டி வவுச்சர் அதுக்கு F7ம், Alt F7 கன்சாலிடேட்டட் வவுச்சருக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும். தென் இந்த மாதிரி கிரியேட் பண்றதுல என்ன சார் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் வவுச்சர்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது சிங்கிள் டைம்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது மல்டிபிள் வவுச்சர்ஸையும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு பேங்க் ரீகான்சிலேஷன் ரிப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பா அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நாம டேட்டாவை ரீசெட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வேற என்ன சார் கிரிட்டிக்கல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது வவுச்சரோடைய நம்பர்ல நம்ம ப்ராப்பரா சூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதுலயும் நம்ம ஒரு சில மிஸ்டேக் அப்படிங்கறத நம்ம பண்ணிட கூடாது. சார் அதுல என்ன சார் மிஸ்டேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா தானே ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறதும் இருக்கு. ஆனாலும் நம்ம மேனுவல் செட்டிங்ஸ் ஏதாவது பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நம்ம பல்க் என்ட்ரிஸ் நம்ம அப்லோட் பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, சோ இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா நீங்க ரெக்கார்ட் பண்ண போறீங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஓவர்லுக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதாவது அவுட்லுக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு அவுட்லுக்கா நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்ப ஆட்டோமேட்டட் அக்கவுண்டிங் யூசிங் பேங்க் ஸ்டேட்மெண்ட். சோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிரான்சாக்ஷனை அக்கவுண்ட் பண்ண போறோம். பொதுவா நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இம்போர்ட் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே டேலில ரெக்கார்ட் பண்ணப்படல அப்படின்னா அது எதுவுமே நாட் இன் த புக்ஸ். ஓகேங்களா? சோ அவைலபிள் இன் தி பேங்க் பட் நாட் இன் தி புக்ஸ் அப்படிங்கிற செப்பரேட் ரிப்போர்ட்ல காட்டும். சோ டாப்ல நீங்க பாத்தீங்கன்னா அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் சொல்லிட்டு ஒரு 20 என்ட்ரிஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இப்படி அவைலபிளா இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் தான் நீங்க ரெக்கார்ட் பண்ண போறீங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒரு பெனிஃபிட் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப டேட்டா என்ட்ரிக்கு டைம் சேவிங், எஃபர்ட்லெஸ் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் தென் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறதும் இருக்கு. ஓகே, ஸோ இப்ப எந்த மாதிரி பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா, கிரியேட் சிங்கிள் வவுச்சர், create multiple vouchers with common and separate ledgers. At the same time, merge multiple transactions to
கிரியேட் ஏ சிங்கிள் வவுச்சர். ஸோ ஒரே வவுச்சர்ல மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் ஓகேங்களா, இதுல இருக்கக்கூடிய மல்டிபிள் டிரான்சாக்ஷன் ஒரே வவுச்சராகவும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி பேங்க் அலோகேஷன்ஸ்ல அந்த அமௌண்ட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இது ஒன்னொன்னையும் நான் வந்து தனித்தனியா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் இருக்கு, நீங்க பல்க் என்ட்ரிஸ் சொல்லிட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது மிஸ்டேக் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான டிரான்சாக்ஷன்ஸை நீங்க செலக்ட் பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பேங்க் இன்ட்ரெஸ்ட், அல்லது கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ எனிதிங் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸை நீங்க வந்து ரெக்கார்ட் பண்றீங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணது புக்ஸ்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதை ஐடென்டிஃபை பண்றீங்க. அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க டைரக்டா நீங்க F7 அப்படிங்கிற கீ நீங்க பிரஸ் பண்ண முடியும். அப்படி பிரஸ் பண்ணும்போது டைரக்டா ஒரு வவுச்சர் அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகும். அதாவது வவுச்சர் ஸ்கிரீன் ஓபன் ஆகும். வித் ட்ராயல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா பேமெண்ட்டும், டெபாசிட்ஸ் இருந்தா ரிசிப்ட் வவுச்சரும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். ஸோ அந்த வவுச்சர்ல நீங்க டைரக்டா நீங்க எந்த பார்ட்டி அல்லது என்ன எக்ஸ்பென்சஸ் என்ன இன்கம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்து அந்த வவுச்சரை நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். பேங்க் அலோகேஷனுக்கு தேவையான எல்லா என்ட்ரிஸும் எல்லா டீடைல்ஸும் ஆட்டோமேட்டிக்கா டேலி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அங்க போயிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதனால என்ன சார் பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டேலி ரீகன்சிலேஷன் அப்படிங்கிறது பண்ணி முடிச்சிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கிரீன்ல இருந்து நீங்க என்ட்ரி பண்ணும்போது தனியா போயிட்டு பிஆர்எஸ் ஸ்கிரீன்ல போயிட்டு நீங்க பேங்க் டேட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் யூசிங் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து அடுத்து நம்ம பாக்குறது என்னன்னா கிரியேட் மல்டிபிள் வவுச்சர்ஸ். ஸோ மல்டிபிள் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நம்ம செலக்ட் பண்றோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு 5 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அந்த 5 டிரான்சாக்ஷனையும் செலக்ட் பண்ணி 5ஐயும் தனித்தனி வவுச்சரா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுல ஒரு 2 டிராயிங்ஸ்ல இருக்கு அப்படின்னா அது 2 பேமெண்ட் ஆகும். 2 டெபாசிட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற பட்சம் 3 டெபாசிட்ஸ்ல இருக்கு அப்படின்னா அது 3ம் ரிசிப்டாவும் ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி ஈச் டிரான்சாக்ஷனுக்கு ஈச் வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நாம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் ஒரே மாதிரியான லெட்ஜர் வந்து யூஸ் ஆகுதா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் இருக்கு. பேங்க் சார்ஜஸ் ஒரு எக்ஸ்பென்சஸ் அது வந்து 3 டைம்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரே டேட்ல 3 டைம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது மல்டிபிள் டேட்ல வேற வேற டேட்ல பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி காமன் லெட்ஜரை பேஸ் பண்ணி அதாவது நம்ம ஃபீட் பண்ணி ஒரே டைம்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வவுச்சரை ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த இடத்துல 3 டிரான்சாக்ஷனுக்கு ஒரே லெட்ஜர் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் மல்டிபிள் லெட்ஜர்ஸ் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா அங்கே காமன் லெட்ஜர் யூஸ் பண்ண முடியாது. செப்பரேட்டா நம்மளுக்கு ஒரு காலம் ஓபன் ஆயிடும். அந்த காலம்ல அந்தந்த டிரான்சாக்ஷனுக்கு தேவையான லெட்ஜர்ஸை நாம டேபிள்ல இருந்து செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். லெட்ஜர்ஸ் எதுவுமே இல்லைன்னா இன்ஸ்டன்டா நாம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை மிஸ்டேக்கா நம்ம வந்து லெட்ஜர்ஸ் எதுவும் போஸ்ட் பண்ணிட்டோம், மிஸ்டேக்கா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம், லெட்ஜர் போஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த போஸ்ட் பண்ண லெட்ஜர்ஸ் எல்லாம் ஒன்ஸ் நம்ம கிளியர் பண்ணிடலாம். சிங்கிள் கிளிக்ல கிளியர் பண்ணிட்டு கூட நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து போஸ்ட் பண்ண முடியும். இது எல்லாம் வந்து என்னன்னா மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பார்ட். இதுல ஒரு டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. என்ன டிஃபிகல்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வவுச்சர் ஆல்ட்ரேஷன் ஸ்கிரீன்ல இருக்கும். அந்த ஃபீல்ட மேனுவல் அண்ட் எனேபிள் பிரிவென்ட் கிரியேட்டிங் டூப்ளிகேட் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணி இருந்தால் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. உங்களால மல்டிபிள் வவுச்சர் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ அந்த பர்டிகுலர் ஃபீச்சரை நீங்க வந்து மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங்ல ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ஓவர்ரைடுக்கு நீங்க மாத்தணும். அப்படி மாத்துறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா நீங்க உங்களுடைய டேட்டாவை முதல்ல பேக்கப் எடுத்து வச்சிருங்க. பேக்கப் எடுத்துட்டு இந்த ஆல்ட்ரேஷனை பண்ணிடுங்க. பண்ணிட்டு அந்த டேட்டா ஆல்டர் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டாஸ்ல அல்லது வவுச்சர் நம்பரிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ப்ராப்ளம்ஸ் இல்லைங்கிற பட்சத்துல நீங்க டைரக்டா
மல்டிபிள் வவுச்சர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே சார், இது வந்து என்னமோ சொல்றீங்க, எங்க அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், இது டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா, இந்த டிஃபிகல்டிஸை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டேலியில கேட்வேப் டேலி, ஆல்டர், வவுச்சர் டைப், இதுல பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட் மட்டும் நீங்க பாருங்க. ஸோ பேமெண்ட் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுல ஒருவேளை மேனுவல் ஓவரைட், ஆட்டோமேட்டிக் இருக்கலாம் அண்ட் மேனுவல் ஓவரைட், இது ரெண்டுல எது வேணுமான்னு இருக்கலாம். பட் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ஓவரைட் இருந்தா வெல் அண்ட் குட். ஆனால் எது மட்டும் இருக்கக்கூடாது, மேனுவல் அப்படிங்கிற இது மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ மேனுவல் பிரிவென்ட் டூப்ளிகேட் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்க கூடாது அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க பாத்துக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இது மேனுவலாக இருந்தால் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவரைடு அப்படிங்கறத நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா வெறும் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபீல்ட நீங்க ப்ராப்பரா செக் பண்ணுங்க. பேமெண்ட் அண்ட் ரிசீப்ட் வவுச்சர்ல அப்படிங்கறத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க சொல்லி இருக்காங்க. செகண்ட் கண்டென்ட் பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அதுல நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா பேக்கப் ப்ராப்பரா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ கன்சாலிடேட்டட் வவுச்சர்னா என்ன? ஸோ கன்சாலிடேட்டட் வவுச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரே டேட்ல ஒரே மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்குங்கிற பட்சத்துல அதை மட்டும் செலக்ட் பண்ணி டைரக்டா சிங்கிள் வவுச்சரா நம்ம ரெக்கார்ட் பண்றதுதான் கன்சாலிடேட்டட் வவுச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ தேவையான காமன் டிரான்சாக்ஷன்ஸை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் F7 கொடுத்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் வவுச்சர் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அப்பவும் ஒரு வவுச்சர் கிரியேஷன் ஸ்ட்ரீம் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேங்க் அலோகேஷன்ல மட்டும் நீங்க அமௌண்ட்டை கரெக்டா ஸ்பிளிட் பண்ணிருங்க. ஸோ இதான் வந்து என்னன்னா கன்சாலிடேட்டட் வவுச்சர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ சிங்கிள் கிரியேஷன், மல்டி கிரியேஷன், கன்சாலிடேட்டட் வவுச்சர் கிரியேஷன் 3 ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் அண்ட் என்னென்ன மாதிரியான டிராபேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்துட்டோம். அட் த சேம் டைம்ஸ் இன்னும் ஒரு சில டிராபேக்ஸ் உங்களுக்கு தோணலாம், நான் சொல்லாம கூட இருக்கலாம். ஸோ அதையும் நீங்க வந்து நோட் பண்ணி வைங்க. அப்படி நோட் பண்ணி வச்சீங்கன்னா கமெண்ட்ல கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 3 ஃபீச்சரையும் யூஸ் பண்ணும்போது கிரிட்டிகல்ஸ் ஏதாவது வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இன் ஃபியூச்சர்ல நம்ம வந்து திரும்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து டவுன்லோட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா ரீசெட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இது எந்தெந்த டைம்லஸா நம்ம பண்ணிக்கலாம், இது எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் ப்ரீவியஸ் ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா டேலி நம்மளுக்கு ரீகான்சில்டு வித் லிங்க் அப்படிங்கிற பேசிஸ்ல டேலி எல்லா என்ட்ரிஸையும் ரீகான்சில் பண்ணி வச்சிடும். ஓகே, அப்படி ரீகான்சில் பண்ண அந்த என்ட்ரிஸை நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து டேட்டாஸ் ஏதாவது நம்ம டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த ரீகான்சில் பண்ண ஸ்டேட்டஸை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகாம நம்ம பாதுகாத்து வச்சுக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா எந்தெந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த ரீசெட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஹேவ் இம்போர்ட்டட் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ராங் பீரியட், இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னன்னா ஆல்ரெடி ரீகான்சில்டு டிரான்சாக்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி அதே பீரியட்ல ரீகான்சில் டிரான்சாக்ஷன் இருக்கு, அது எல்லாமே கரெக்ட் தான். பட் இப்போ நாம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மேனுவல் ரீகான்சிலேஷன் பர்பஸ்க்காக நான் திரும்ப வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் டவுன்லோட் பண்ணி பார்க்க போறேன். ஆனாலும் ஏற்கனவே அதே டைம்ல நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி அந்த என்ட்ரிஸ் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. தென் எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸ் அஸ் வெல் அஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் ரெண்டுமே டேலி பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் திரும்ப அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி ரீகான்சில் பண்ணும்போது ப்ரீவியஸ் டேட்டா எதுவும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஐ மீன் ரீகான்சில் டீடைல்ஸ், ரீகான்சிலேஷன் சம்பந்தப்பட்ட ஸ்டேட்டஸ்ல எந்த ஒரு இம்பாக்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரீசெட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டேட்டா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எங்க சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா F1, அதாவது ஹெல்ப், டாப்ல ஹெல்ப் அப்படிங்கிறது எடுங்க, அங்க ட்ரபிள் ஷூட்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரீசெட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஆல்ரெடி நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணியிருந்தாலோ அல்லது டவுன்லோட் பண்ணி ரீகான்சில் பண்ணியிருந்தாலோ தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ ரீசெட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டேட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. அப்படி என்டர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ரீசெட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஸ்கிரீன். அதுல நம்ம என்ன லெட்ஜர் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம்,
ரீடைன் ரீகான்சிலேஷன் ஸ்டேட்டஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரீடைன் ரீகான்சிலேஷன் ஸ்டேட்டஸ் அதை நான் வந்து எஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும், ஏற்கனவே நம்ம ரீகான்சிலேஷன் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஏற்கனவே பண்ண அந்த ரீகான்சிலேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு ரீடைன் ஆகும். ஏற்கனவே ரீகான்சில் பண்ணது மட்டும்தான் ரீடைன் ஆகும். ஒருவேளை நோ கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம டவுன்லோட் பண்ணும்போது அகைன் நம்ம வந்து ரீகான்சிலேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் ரீடைன் ரீகான்சிலேஷன் ஸ்டேட்டஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீல்டு. எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமா, ஸோ ரெண்டு பர்பஸ் நீங்க அங்கதான் தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்து எந்த பீரியடுக்கான டேட்டாவை நீங்க ரீசெட் பண்ண போறீங்கிற டேட்டா, அதாவது டேட் கொடுத்துக்கிறீங்க. பேக்கப் தேவைப்படுதுங்கிற பட்சத்துல பேக்கப் ஆப்ஷன் எஸ் கொடுத்துட்டு பேக்கப் லொகேஷன் ப்ராப்பரா கொடுங்க. ஸோ பேக்கப் லொகேஷன் ப்ராப்பர் டிரைவ் அண்ட் ஃபோல்டர்ஸை செலக்ட் பண்ணி கொடுங்க. சில ஆர்கனைசேஷன்ல வந்து C:/ மட்டும்தான் இருக்கும், வேற எந்த ஃபோல்டருமே இருக்காது. அங்கன்னா ப்ராப்பரா பேக்கப் அப்படிங்கிறது எடுக்க முடியாம போயிடும். ஓகேங்களா, இது இன்ஸ்டன்ட் பேக்கப். ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு டேட்டா ரிலேட்டடா ஒர்க் பண்ணும்போது ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பேக்கப் வந்து கேட்கும் ப்ரிவென்ஷன் பர்பஸ்க்காக. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ப்ராப்பரா நீங்க கொடுங்க. இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி டேலியில நம்ம ஆட்டோமேட்டிக் என்ட்ரியா நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். வாட்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ டேலியில நீங்க வந்து பேங்கிங் அப்படிங்கிறது எடுத்தீங்கன்னா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வருது. இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன பேங்க், இ பேமெண்ட்ஸ், பேங்க் ரீகான்சிலேஷன் நம்மளுக்கு 2 செக்டார் இருக்கு. இதுல பேங்க் ரீகான்சிலேஷன் எடுக்கும். ஸோ அன்சர்டன் டிரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரம் அன்ரீகான்சில்டு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. அதை நீங்க என்டர் பண்ணி பாத்தீங்கன்னா அவைலபிள் ஒன்லி இன் பேங்க். ஸோ அதை மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா செலக்ட் பண்ணிக்கணும். தேவையான என்ட்ரிஸை செலக்ட் பண்ணி டைரக்டா F7 நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வவுச்சர் கிரியேஷன் ஸ்கிரீனுக்கு வரும். இதுல நம்மளுக்கு செகண்ட் காலம் நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு என்னென்ன லெட்ஜர்ஸ் நம்ம போஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம். ஒரு சில டிரான்சாக்ஷன் இல்லைன்னா நீங்க இன்ஸ்டன்டா கிரியேட் பண்ண முடியும். இருக்குங்கிற பட்சத்துல நீங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். டாப்ல பாத்தீங்கன்னா காமன் லெட்ஜர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ கீழே இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் ஒரே மாதிரியான லெட்ஜர் தான் கொடுக்க போறீங்கன்னா நீங்க காமன் லெட்ஜர் அப்படிங்கிறது கூட யூஸ் பண்ணலாம். மிஸ்டேக்கா நீங்க ஒரு சில லெட்ஜர்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா Alt L கொடுத்து கிளியர் லெட்ஜர் நேம்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வவுச்சர்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் வவுச்சர்ஸுக்கு நம்மளுக்கு இதை கொண்டு போகுது. ஸோ இந்த ஆப்ஷனால நம்ம ரெகுலரா மாத்தி ரீகான்சில் பண்றோம் அப்படின்னா தனியா நம்ம Alt R கொடுத்து நீங்க அல்லது பட்டனை கிளிக் பண்ணி நீங்க ரீகான்சில் பண்ணணும். ஸோ டைரக்டா அது ரெகுலருக்கு மாறாது. இப்ப எந்தெந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணமோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது. இப்ப நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னா அப்ளை ஃபில்டர் யூஸ் பண்ணி சிமிலர் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனை தனியா நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். இப்ப நான் டாக்ஸ்னு மட்டும் நான் டைப் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இதுல டாக்ஸ் ரிலேட்டடா வவுச்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இது 25ஆம் தேதி 2 டிரான்சாக்ஷன், 29ஆம் தேதி ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் வந்து ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்து F7 கொடுத்து காமன் லெட்ஜர் அப்படிங்கிறத போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா டாக்ஸ் பேமெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய காமன் லெட்ஜரை நான் வந்து கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து காமன் லெட்ஜரை பேஸ் பண்ணியும் மல்டிபிள் வவுச்சர்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே டிரான்சாக்ஷன் தான், வெறும் F7 மல்டிபிள் வவுச்சர் அண்ட் சிங்கிள் வவுச்சர் இந்த மாதிரி. இப்ப லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸ் ஓகேங்களா, அல்லது 2 டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணி நான் வந்து Alt F7 யூஸ் பண்றேன். ஓகேங்களா, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ் மட்டும் கொடுத்தா போதும், எந்த லெட்ஜருங்கிறது மட்டும் நம்ம கொடுத்தா போதும், டோட்டல் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டேலியில காட்டிடுது. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து 100 ருபீஸ்க்கு ஒன்று, அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 50 ருபீஸ்க்கு ஒன்று ஒரு என்ட்ரியா நம்மளுக்கு இருந்தது. ரெண்டையும் சேர்த்து ஒரே என்ட்ரியா நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஃபைனலா வந்து ஒரு 10 லேக்குக்கு ஒரு வவுச்சர் இருக்கு. அதை நான் வந்து டைரக்டா கிரியேட் வவுச்சர் கொடுத்தோம் அப்படின்னா டேலி நம்மளுக்கு சிங்கிள் வவுச்சர் கிரியேஷனுக்கு எடுத்துட்டு வரும். ஸோ இதுல நம்ம பார்க்கும்போது பேங்க் அலோகேஷன் எல்லாம் டேலி அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இப்போ 20 டிரான்சாக்ஷன் இருந்தாலும் சரி, அதோட அதிகமான டிரான்சாக்ஷன் இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க கையோட ரீகான்சில் நீங்க வந்து பண்ணிடலாம். அப்படி ரீகான்சில் பண்ணிட்டு நீங்க டைரக்டா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா
டிரான்சாக்ஷனை செக் பண்ண முடியும். ஸோ ரீகான்சிலேஷன் ஸ்கிரீன்ல இருந்து நான் வந்து என்டர் பண்றேன். என்டர் பண்ணி வியூ ரீகான்சிலேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது எந்தெந்த டிரான்சாக்ஷன் என்னென்ன டேட்ல ரீகான்சில் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும். ஸோ மல்டி வவுச்சர், சிங்கிள் வவுச்சர், கன்சாலிடேட்டட் வவுச்சர், எனிதிங். ஸோ நீங்க ரீகான்சில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே ரீகான்சிலேஷன் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து கம்பைன்ட் வவுச்சர்ஸ், அதாவது கன்சாலிடேட்டட் வவுச்சர் நம்ம வந்து கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க பார்க்கும்போதும் ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது ரீகான்சில் ஆயிருக்கு. ஸோ ரீகான்சில் பேசிஸ்ல நம்மளுக்கு ரீகான்சில்டு யூசிங் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டியிருக்கு. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் வவுச்சர்ஸை டேலியில எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஸோ அதை சிங்கிள் வவுச்சர் எப்படி ரெக்கார்ட் பண்றது, கன்சாலிடேட்டட் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணி எப்படி ரெக்கார்ட் பண்றது, மல்டிபிள் வவுச்சர்ஸ் காமன் லெட்ஜர் யூஸ் பண்ணி எப்படி ரெக்கார்ட் பண்றது, ரெக்கார்ட் பண்ணது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரீகான்சில் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி நம்ம செக் பண்ணது அப்படிங்கிறத பத்தி பிராக்டிகலாவும் தியரிட்டிக்கலாவும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியான சர்வீசஸ் உங்களுக்கு உங்களுடைய ஆபீஸ் லொகேஷன்ல, உங்களோட ஆபீஸ் சென்னையில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் டைரக்டா உங்களுக்கு தேவையான அக்கௌண்டோடைய சிம்பிளிஃபைடு அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன். நீங்க டேலி சாஃப்ட்வேரை இன்னும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா அது எஃபிஷியண்டா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல ஏதாவது ஒரு சில ஃபீச்சர்ஸ்ல உங்களுக்கு கிரிட்டிக்கல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதையும் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கான சப்போர்ட் அப்படிங்கறத நான் வந்து பண்றேன். ஸோ இது எஸ்பெஷலி சென்னை லொகேஷன் உள்ளவங்களுக்கு என்னுடைய சர்வீஸ் எப்பவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரம் பாட்டம்ல இருந்து ஃப்ரம் ஸ்கிராட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த பேஸ் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்மகிட்ட கோர்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ளைடு ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸ் இன் டேலி பிரைம் அந்த கோர்ஸ்ல நம்ம நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கூட ஈஸியா அக்கௌண்ட்ஸ் லேர்ன் பண்ணி எப்படி அந்த அக்கௌண்ட்ஸை டேலில வந்து ரெக்கார்ட் பண்றாங்க, அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ சிம்பிளி நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம ரெக்கார்ட் பண்றோம்னா அது பேலன்ஸ் ஷீட்ல எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது, அஸ் வெல் அஸ் ட்ரையல் பேலன்ஸ்ல எப்படி நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ப்ராப்பரா நம்ம அனலைஸ் பண்ணி நீங்க டேலிய லேர்ன் பண்ண முடியும். ஸோ பேஸ் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் வரைக்கும் உங்கள்கிட்ட நம்மகிட்ட ஒரு செல்ஃப் லேர்னிங் கோர்ஸாவே உங்கள்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா நீங்க ஒன்ஸ் பேமெண்ட் பண்ண அதே டேட்லயே உங்களுக்கு கம்ப்ளீட் டுட்டோரியல்ஸும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராப்பர் நோட்ஸ் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன். இதுக்கான அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருப்பேன். அது ரொம்பவுமே உங்களுடைய நாலேஜை இன்னும் டெவலப் பண்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்ல பார்ப்போம்.